வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து அவரைக்காய் சாதம். இது வந்து ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் 2 டீஸ்பூன் எண்ணெயும் 1 டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேன். இப்போது கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம், வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லதுன்னு நான் தாளிப்பேன். என்னோடய டிஷ்ஷிலலாம் வந்து மோஸ்ட்லி இது தாளித்து விடுவேன். பொரிஞ்சிடுச்சு. இப்போது வெங்காயம், ஒரு பெல்லாரி வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளி, 2 தக்காளி வதங்கட்டும். கொஞ்சம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். வந்து அவரைக்காய் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அவரைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருக்கேன் வாசனைக்கு. அப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூனு. அப்புறம் வீட்டில் அரைச்ச தனியாத்தூள் காட்டுக்கிட்டேன். இது வந்து வீட்டில் அரைச்ச தனியாத்தூள். நான் இதில் வந்து சாமான்லாம் போட்டு அரைச்சிக்குவேன் தனியாத்தூள். ஏன்னா வந்து உடம்பு சரியில்லாதவங்க, குழந்தைங்களாம் யூஸ் பண்ணும்போது இதை ஜாஸ்தி போட்டு தூள் கம்மியாக போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக நான் இதில் சாமான்லாம் போட்டு அரைச்சிட்டு வெறும் மிளகாத்தூள் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த மல்லித்தூளை ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து வெறும் மிளகாய். காரம் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் போடுவேன், ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுருக்கேன், அவ்வளோதான். இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டை கொஞ்சமாக போட்டுக்கிட்டு அப்புறம் தேவைப்பட்ட டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அது வந்து ஒரு 2 டீஸ்பூன். ஒரு 2 வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒன் 1:3 2 அழகு போட்டிருக்கேன். 6 ஊற்றணும். 4 இல்லை, 4 தானே பண்ணுவோம். 4 5 6 டம்ளரு. இது வந்து நான் வந்து பாசிப்பருப்பு போட்டு பண்ண போகிறேன். அது ஒரு அரை அழகு நான் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. நான் தூள் வந்து கம்மியாக போட்டு செய்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவோ இல்லை வந்து தூளாக ஆட் பண்ணிக்கோங்க.
எல்லாம் சரியாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், ஏன்னா ரைஸ் போடுறதுனால உப்பு கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்கன்னா அது ரைஸ் போடும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து நம்ம தட்டு மூடி தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் அரிசியை போட்டுக்கலாம். இங்கே நான் அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கேன். 2 அழகு அரிசி, 1/2 அழகு பருப்பு. புளி வந்து இதுக்கு இந்த அளவுக்கு நான் வந்து இது வந்து நல்லா சுத்தமாக இருக்கும், அதே நல்லா டிசால்வ் ஆகிடும். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கரைச்சி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு புளி தான், இதுனா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் இருக்கும். போட்டுடுறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம தட்டு போட்டு கொதி வந்ததும் அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு போட்டுக்கோங்க, ஏன்னா கையில் தண்ணி படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து சிம்மில் வச்சுட்டு போட்டுக்கோங்க. இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அரிசி பருப்பு சாதம் மாதிரி தான். இது நம்ம காய் போட்டிருக்கோம். அதில் பருப்பு வந்து நம்ம என்ன பருப்பு விரும்புகிறோமோ அது போட்டுக்கலாம். பாசி பருப்போ இல்லை துவரம் பருப்போ எல்லாம் போட்டுக்கலாம். அரிசி போட்டதுனால கொஞ்சம் ஹையில் வைப்போம். ஹையில் வச்சுட்டு தண்ணி திரும்ப போட்டதுனால கொஞ்சம் சில்னஸ் வந்திருக்கும். கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு 20 மினிட்ஸில் இந்த சாதம் ரெடி ஆகிடும். ரெடி ஆகிட்ட பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ கொதி வருது பாருங்கள். இப்போ திருப்பவும் மூடி நம்ம தம் போட்டலாம். நான் வந்து இந்த கல் வச்சிடுவேன். நான் தட்டை மூடிட்டு கல் வச்சுட்டு, இப்போ நம்ம கொதி வந்து தான் அரிசி போட்டிருக்கோம், அதனால் சிம்மில் வச்சிட்டோம்னா 25 மினிட்ஸில் சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். காட்டுறேன். சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல தலைன்னு பாசி பருப்பில் போட்டதே தெரியல பாருங்கள். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் நான் வந்து பெருங்காயம் போடுறத வந்து சொல்லியிருக்க மாட்டேன். பெருங்காயம் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க தாளிக்கும் போது. நெய் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு கொத்தமல்லி, கொத்தமல்லி தூவி இறக்கிட்டாக்கா சூப்பரான அவரைக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அருமையாக இருக்கும். நான் வந்து நல்லா கொதித்து சாதம் வெந்தால் டேஸ்ட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து தம் போட்டேன். நீங்கள் வந்து விசில் போடுறதா இருந்தாலும் அந்த டைமில் வந்து நான் தம் போட்ட டைமில் நீங்கள் விசில் போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு இறக்கிடலாம், அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதுக்கு ஆப்டாக பார்த்திங்கன்னா துவையல், ஊறுகாய், அப்பளம், வடம், பச்சடி எது வேணாலும் வந்து வெங்காய பச்சடி எது வேணாலும் வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம சாப்பிட்லாம். இல்லை பேபி பொட்டேட்டோ வறுவல் இதெல்லாம் வந்து ஆப்டாக இருக்கும். இதுக்கு நான் வந்து உளுத்தம்பருப்பு துவையல் பண்ண போகிறேன். அது வந்து காட்டுறேன், அதையே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் உளுத்தம்பருப்பு துவையலுக்கு வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக அந்த பச்சை பயிறு இல்லை அதை வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் புளி, வரமிளகாய் இதை வந்து நம்ம போட்டு வதக்கலாம். நல்லா வறுபட்டு வரக்கலாம். நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள். தேங்காய் போட்டு
ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். இது தேங்காய் வந்து ரொம்ப வறுபடணும்லாம் அவசியம் இல்லை, சும்மா லேசாக இது பண்ணால் போதும். இது கூடவே இந்த சூடோடு நம்ம ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா செவந்துடுச்சு. கொஞ்சம் பெருங்காயம், வாசனை அப்படி தூக்கு நல்லா சூப்பராக. அவ்வளோதான். இது ஆறின பிறகு அரைச்சி விட வேண்டியது. இது வந்து ரொம்ப மழைன்னு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சிட்டு காட்டு இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கணும். சூப்பராக இருக்கும். நான் கூட பாசி பயிர் வச்சுருக்கேன், அந்த மாதிரி வச்சு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதுக்கு ஆப்டாக வந்து உளுத்தம்பருப்பு துவையல். இதுக்கு மேலே என்ன சாதம் வேணும் நமக்கு? சூப்பரான சாப்பாடு. இது வந்து செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும், வீட்டில் பாராட்டு வாங்குவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏற்கனவே பார்த்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எவ்ரிபடி சப்ஸ்கிரைப். ஏற்கனவே இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றி. ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.